எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் மாமி, நாங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு என்னமோ என்னை பற்றி சொல்லிக்கிறது கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது. எனக்கா நம்மளை பற்றி நாம்ளே சொல்லிப்பா அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை, நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியும், என்னென்ன பண்ணிருக்கோங்கிறத பற்றி சொன்னால் நாங்கள் எல்லோரும் தெரிஞ்சு சந்தோஷப்படுவோமே அப்படின்னு கேட்குறா. அதன் காரணமாக இதில் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்க போகிறேன். என் சகோதரிகள்கிட்ட சொல்லிக்கிறேன். இதில் என்ன எனக்கு கூச்சம் இருக்குது, ஒன்றுமில்லை. எங்கள் அப்பா ரொம்ப பக்திமா, எல்ஐசியிலேருந்து ரிட்டையர் ஆனவர், சான்ஸ்கிரிட் பண்டிட்டு. எங்கள் அம்மா பிரபல ஜோதிடர். நாங்கள் 6 பேர், அக்கா தங்க, நடுவில் நான், அண்ணா தம்பிகள் எல்லோரும் இருக்கா. எனக்கு எல்லோரும் சந்தோஷமாக நல்லா இருக்கும். நான் சான்ஸ்கிரிட் பண்டிட் தவிர ஆஸ்ட்ராலஜியில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். அம்மாக்கிட்டே சின்ன வயசுலலாம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் என்னோடய பொண்ணு என்னை இதெல்லாம் படிக்க வச்சு எனக்கு மெடல் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னை ஊக்குவிச்சா. அதனால் குழந்தைகளுக்கு படித்து எல்லாத்தையும் நல்லா பண்ணேன். ராமானுஜர் 1000வது பிறந்த நாள், அந்த திருவவதார அதுக்கு போட்டி, கட்டுரை போட்டியில் 50 பக்கம் ஃபுல் ஸ்கொயர் பேப்பரில் எழுதணும் போட்டி, கட்டுரை போட்டி. அதில் 1000 பேர் எழுதினா, அதில் நானும் எழுதினேன். 1000 பேரில் 4வது பரிசு நான் எடுத்தேங்கிறத கொஞ்சம் பெருமையோடு சொல்லிக்கிறேன். அந்த பெரிய பெரிய மகான்கள் கையால் நான் பரிசுகளும் கேடயம் எல்லா வாழ்த்துகளும் பெற்றேன். மகளிர் விழாவிலெல்லாம் நடந்த பொழுது அதிலெல்லாம் சேர்ந்து நான் பாட்டு போட்டியில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஊமை போட்டி, அதாவது சொல்ல மாட்டா, செய்கையால் சொல்லுவாள். அப்படி சொல்லச்சே சொஜ்ஜி அப்பம் அப்படிங்கிறது என்ன கரெக்டாக அவளோட செய்கை மூலமாக நான் தெரிவித்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் அவள் ஒரு சினிமா பேர் கொடுப்பா, அதை நம்ம ஆக்ஷனில் சொல்லணும். அவள் உதிரிப்பூக்கள்னு ஒரு சினிமா பேர் சொல்லியிருந்தா, அதை நான் ஆக்ஷன் பண்ணி எல்லோரும் கரெக்டாக சொல்லும்படியாக பண்ணேன். அப்படின்றதுனால அதில் ப்ரைஸ் வாங்கினேன். அதனால எனக்கு மிகச்சிறந்த பட்டுப்புடவை ரவிக்க, அதுக்கப்புறம் ஒரு செட்டு இந்த கவரிங் கோல்டு நெக்லஸு, மணி, மாலை, இது மாதிரி ஒரு செட்டு, அப்புறம் ஒரு பட்டு வேஷ்டி ஷர்ட்டு, இதெல்லாம் எனக்கு முதல் பரிசாக வந்தது. அப்புறம் உணவு போட்டியில், அந்த மகளிர் இதுலேயே உணவு போட்டியில் அந்த சப்பாத்தி அது திரட்டுப்பால் சப்பாத்தி பண்ணினேன். அதுக்கு செகண்ட் ப்ரைஸ் வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் சிறுகதைகள்லாம் நான் எழுதி சும்மா நானும் போட்டிருப்பேன் எல்லாம் நிறைய. அப்படி போட்டதில் எனக்கு ஒரு சிறுகதையில் ஆறுதல் ப்ரைஸ் கிடச்சிது. இது எல்லாத்தையும் நான் பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். அது தவிர ஜோதிடம் சொல்லும் பொழுது கடவுளுடைய மிகப்பெரிய அனுகிரகத்தினாலே, எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தினாலேயும் உங்களை போன்ற பொதுமக்களுடைய பாராட்டுதல் மழையினாலேயும் நான் ரொம்ப சந்தோஷத்துலேயே நான் உச்சி குழந்து போயின்ட்டுருக்கேன். என்ன அப்படின்னா, குழந்தையே பறக்காது அப்படின்னு சொன்ன ஒரு தம்பதியருக்கு குழந்தை பறக்காததுனாலே அவளுடைய குடும்பத்திலேயே சண்டை ஏற்பட்டு அந்த பொண்ணு பாவம் ரொம்ப மன வருத்தத்தில் பைத்தியம் பிடிச்சிட்டா மாதிரியா ஒன்று நிலைமையிலே ஆயிட்டா. குழந்தை தான் 27 வயசு குழந்தைன்னா இருந்தாலும் அவளை எவ்வளோ வேதனையாக தானே இருக்கும். அவளை குழந்தைய கூட்டின்னு வரா மாதிரி அவள் கடவுள் ஆசின்னு என்கிட்ட வந்தேன். நான் அவள் குழந்தை உண்டாயிருக்கா இப்போன்னு சொன்னேன். அந்த பொண்ணு சொன்னால் லாஸ்ட் வீக் தான் நான்
மென்சஸ் குடித்தேன், நீங்கள் சும்மா சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். வந்த இடத்துலையே கணவனை போட்டு கச்சாமிச்சான்னு, உங்களுக்கு எங்கிட்ட எங்கள் பாசம் இருக்குது, அந்த பொண்ணு தானே நீங்கள் நினைமோ பாவம், ரொம்ப மனசு போராட்டம் சொல்லிகிட்டு இருந்தேன். நான் அவளை சமாதானப்படுத்தி, உங்களுக்கு குழந்தை இருக்குது, நீ போய் டாக்டருக்கு செக்கப் பண்ணிக்கோன்னு சொன்னேன். ஜோதிடம் மூலம் சொன்னேன். அப்புறம் பண்ணி பார்த்ததுல 3 மாதம் கர்ப்பம் வயிற்றில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அவள் வீட்டில் எந்த சண்டையுமே இல்லை, சந்தோஷமாக அவள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா. இது எனக்கு ஒரு கூட பூவை கொண்டு தலையில் கொட்டின மாதிரி சந்தோஷத்தை கொடுத்தது. அவள் பாராட்டின விதமும், அவள் அடைஞ்ச அந்த சந்தோஷமும், அந்த பரிசு பொருட்களையும் பார்க்கும்பொழுது எனக்கு பரிசு பொருட்களும் படவடைக்கைகளும் ஆடம்பரங்களும் அதுகளுக்கெல்லாம் நான் ரொம்ப ஆசைப்படுறவெல்லாம் இல்லை. இன்னும் நான் மனுஷி தானே, ஒரு பட்டு புடவை பார்த்தா எனக்கு மட்டும் ஆசையாக இருக்காதா, விளைக்குத்து குழந்தை பார்த்தா எனக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்காதா, நான் சந்தோஷமாக தான் இருந்தது. இருந்தாலும் அதுக்கு ஆசைப்பட்டு நான் ஜோசியம் சொல்கிறவெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அவள் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தோடு அந்த குழந்தைய தூக்கின்னு வந்து, இந்த குழந்தைக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு என்னமோ நான் கடவுளாக நான் இல்லையே, அந்த மாதிரி என்னை வந்து விழுந்து சேவிச்சு அவ்வளோ சந்தோஷத்தோடு அவள் சொன்னதெல்லாம் பார்த்தா எனக்கு கூச்சமாக இருந்தது, வெக்கமாக இருந்தது. அதில் தெரிஞ்ச உண்மையை தானே நம்ம சொன்னோம், அதுக்கு போய் என்னத்துக்கு இவ்வளோலாம் பண்ணுறான்னு தோணுது. அந்த மாதிரி தான் ஒரு குழந்தை வந்து பிறக்காதுன்னு பல ஜோதிடர்கள் சொல்லியிருக்கான்றதையும் சொல்லி கேட்டபோதும் குழந்தை உண்டாயிருக்கேன்றதை நான் சொன்னது, நல்லபடி குழந்தை பண்ணது. அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். அவள் தற்கொலை முயற்சிக்கு ஒரு வாலிபன் போயிட்டான். அவனை சரியான நேரத்தில் இங்கே வரும்பொழுது வந்து ரொம்ப தலையெல்லாம் கலைஞ்சி போய் ரொம்ப அழுக்கு சட்டைகளோட அப்படியே வந்தான். அதாவது விரக்தியான நிலையை வந்தான். அந்த பையனுக்கு வந்து நான் ஜோதிடத்தையும் சொல்லிவிட்டு சில அறிவுரைகளையும் கொஞ்சம் கொடுத்தேன். ஜோதிடத்தின் மூலமாக தற்கொலை வந்து வாழ்க்கையோட அர்த்தமில்லாத செய்க, உன்னுடைய அம்மா அதை விரும்பலை, உன்னோட அம்மா உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அப்படின்னா அது மனசை பாதிக்கும் இல்லைன்ற, உன்னோட அப்பா உன்னால் தான் இறந்து போனார் அப்படின்னு உங்கள் அம்மா பழி சொன்னால் உனக்கு துக்கம் வரலைன்னு இல்லை. ஆனால் உன்னுடைய சில தவறுகள்னால ஒரு சில பழிகளை நீ ஏற்றுண்ட, சரியா? ஆனால் நீ இந்த மாதிரி நினைக்காத, நீ இப்படி நடந்துக்கோ, இப்படி நடந்துக்காதேன்னு நான் சில அறிவுரைகளையும் அந்த இளைஞனுக்கு சொல்லி, அவனுக்கு நல்ல வேலை இருக்குது, அடுத்த வருஷம் இந்த நாளில் நீ நன்னா வருவ, நீ நன்னா வரணும் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லிவேன். அப்படியே அந்த 9 மாதங்கள் கழித்து 10 மாதங்கள் கழித்து அவன் ஒரு ஆரோக்கியமான தெம்பான இளங்காளையாக அவ்வளோ சந்தோஷமாக ஒரு உத்தியோகத்து அமைஞ்சு போய் அவன் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில மாமி. அந்த நிமிஷத்தில் நான் அப்படி கஷ்டப்பட்டேன், உங்களோட வார்த்தை என்னை வந்து இப்படி வசதியாக கொண்டு வந்திருக்கு, நீ அந்த மாதிரி நினைப்புக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் அம்மா வந்து, ஐயோ அவன் அந்த அளவுக்கு குறைஞ்சிட்டான்னு தெரியாமல் நான் அவ்வளோ தூரம் இது பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். உங்கள் கடவுள் இறந்து போனது உங்களுக்கு துக்கமாக தான் இருக்குது, இறந்து போதும் பிறக்கிறதும் நம்ம கையில் இல்லை, கடவுள் கையில் தான் இருக்குது. பையனை அவ்வளோ கோச்சிக்காதுங்க, தரதில் அண்ணன் கோச்சிக்காதுங்க. இந்த பையனுக்கு நல்லா புத்தி சொல்லி நல்லபடியாக வச்சுக்கோங்க, இப்போ நல்லா ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி உழைக்கணும் அப்படின்றத எனக்கு வேண்டி நான் சொல்லி கொடுத்தேன். வயசு 22-23 வயசு ஆகிட்டாலும் குழந்தை தானே, எப்போ நம்ம தெரிஞ்சுக்காமல் நம்ம மிரண்டு போகணுமோ அப்போ நம்ம குழந்தை போல தானே ஆயிடும். அந்த சமயத்தில் ஒரு ஊன்றுக்கெல்லாம் அந்த ஜோதிடம் அமைஞ்சு அந்த பையனை நிமித்தி நன்னா வச்சுக்கின்னு அவளாம் சந்தோஷப்பட்ட போகுது. என்னமோ எனக்கு புதுசாக ஒரு ஜனனமான மாதிரி புதுசாக நான் சந்தோஷம் அடைஞ்சேன். நான் அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. அந்த மாதிரி கடன்பட்ட ஒருத்தர் வந்து குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கணும் என்ன எண்ணத்தில் வந்து கேட்டபோது, அவருக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது, நல்லபடி இருக்குது, இன்னும் 1.5 வருஷத்தில் அவங்களுடைய வியாபாரம் நிமிரும், நீங்கள் சின்ன அளவில் இப்படி பண்ணுங்க, கடன் கொடுத்ததாக்கிட்ட நீங்கள் போய் ப்ளீஸ் பண்ணி சொல்லுங்க, அவமானம் இல்லை, எல்லா இதயத்தையும் கடவுள் இருக்குது, நீங்கள் போய் சொல்லுங்க, யாரும் உங்களை வந்து அவகாசம் கேட்டுக்கோங்க கடன் அடைக்கிறதுக்கு, தவறான முயற்சிகள் வேண்டான்னு நான் சொன்னதை கேட்டு இந்த ஜோதிடத்தை கேட்டு அவர் சந்தோஷப்பட்டதை பார்த்தா
அந்த 2-3 வருஷத்துக்குள்ளே அவர் முன்னுக்கு வந்து 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வீடு மாத்தலமா கூடையும் கோபுரமா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் போயிட்டு எல்லோரும் என்னமோ நான் தான் அவருக்கு என்னமோ அதெல்லாம் கொடுத்துட்ட மாதிரி அவெல்லாம் பெருமையாக சொன்னிச்சு. உடம்பு சிலுத்து போச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆகிப்போச்சு. அதனால் என்ன நானே பெருமையாக சொல்லிக்கிறேன்னு நினச்சிக்காதுங்க. பெருமைக்கே இல்லை, பெருமைக்கே மிஞ்சின அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ஜோதிடம் மூலமும் நான் சொல்லிகிட்டுருக்கேன். இதுபோல் ஸ்லோகா கிளாஸு பாட்டு கிளாஸ்லாம் நான் 20-25 வருஷமாக லேடிஸ்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே நடத்தணும். இப்போ கூட கீதா சாண்டிங்லாம் நடத்தின்னு இருக்கேன். குழந்தைகளுக்கு லேடிஸ் கூட சேர்ந்து நல்லா கற்றுக்கோங்க. இந்த லேடிஸ் கிளாஸ் நடத்துறதுல என்ன பெரிய பெருமை சந்தோஷம் அப்படின்னா, அவரவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அதுவாக நல்லபடியாக சால்வ் ஆகிருக்கு. அப்படி சால்வ் ஆச்சு. மம்மி ஸ்லோகா கிளாஸ்க்கு நான் வரைச்ச நேரத்துக்கு 1 மணி நேரம் தண்டத்துக்கு போய் உட்காந்துருக்கணும். எனக்கு என்ன ஸ்லோகா வரப்போதா பாட்டு வரப்போதா, இந்த வயசில் தான் கற்று என்ன பண்ண போகிறோன்னு நினச்சின்னு தான் வந்தோம். ஆனால் வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் சால்வ் ஆகிச்சு. இது ஒரு பெரிய வரமாகவே இந்த கிளாஸை நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிச்சு. அதுவும் ரொம்ப பெருமையாக எனக்கு இருக்குது. அதனால் இந்த ஸ்லோகா பாட்டு கிளாஸு சேர்றதுன்னா யார் வேணாலும் சேர்ந்துக்கோங்க. அதுபோல் குழந்தைகளையும் இப்போ கீதா சாட்டிங் கிளாஸ் நடத்தின்னு இருக்கேன். அதுவும் குழந்தைகளை சேர்த்து விடலாம். அதனால் உங்களோட சகோதரி உங்களுக்காக என்ன செய்ய முடியுமோ அந்த சில நல்ல செயல்களை செய்யறதுக்கு காத்துட்டுருக்கேன்றத நீங்கள் எல்லோரும் மனசில் வச்சுக்கணும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுங்க.